டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் ரெடிமபிள் இரடிமபிள் டெட்டில் ரெடிமபிள் இரடிமபிள் டெட்லாம் பார்த்தோம். பார்க்கலாம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. இந்த செஷனில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னா, நம்ம ஒரு கேபிட்டல் அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கும். அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணச்சு நம்மளுக்கு எவ்வளோ மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து வெயிட்டட் ஆவரேஜிங்ல நம்மளுக்கு ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்குது, அதோட காஸ்டோட வெயிட்டை தான் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா காம்போசிட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓவரால் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறதா மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வந்து ரெண்டு விதமான வெயிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புக் வேல்யூ வெயிட் அண்ட் அனதர் ஒன்று மார்க்கெட் வேல்யூ வெயிட். இப்போ இந்த ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, இதுக்கு வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஈச் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நம்மளுக்கு தேவை. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெயிட் அப்படின்னு சொல்றோம். புக் வேல்யூ வெயிட் இல்ல மார்க்கெட் வேல்யூ வெயிட்டை யூஸ் பண்ணி இந்த வெயிட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். மார்க்கெட் வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் than the புக் வேல்யூ வெயிட். ஏன்னா பட் இன் பிராக்டிஸ் நம்ம புக் வேல்யூ வெயிட் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசனால அப்படின்னா புக் வேல்யூ வெயிட் வந்து நமக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால மார்க்கெட் வேல்யூ யூஸ் பண்றது வந்து நமக்கு டிஃபிகல்ட். அது போக புக் வேல்யூ வெயிட்டை யூஸ் பண்றதுனால நமக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியா டிசைன் பண்ண முடியும். அது போக இப்போ மார்க்கெட் வேல்யூ அதிகமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் பெறும். அதனால மோஸ்ட்லி வந்து புக் வேல்யூ வெயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட். ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்க்குள்ள ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஈச் சோர்ஸ் வந்து டோட்டல் கேபிட்டல் கூட நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த வெயிட் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தலாக்க இந்த காஸ்ட் ஆஃப் ஈச் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்டையும் இந்த ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். From the following particulars related to the capital structure of Blue Limited, calculate the overall cost of capital using book value weight and market value weights. இப்போ நமக்கு source of funds கொடுத்தாச்சு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரீட்டைன் earnings, preference share capital and debentures. book value weight and market value weight is given. So book value weight வந்து பாத்தீங்க அப்படின்னா 45,000, market value is 90,000 for equity shares, retain earnings 15,000, market value is nil, preference share capital 10,000, market value is 10,000, debentures 30,000, 30,000. The after tax cost of different source of finances: equity share capital 14%, retain earnings is 13%, preference share capital is 10%, debentures is 8%. Solution பார்க்கலாம். Solution: computation of weighted average cost of capital using book value weight. First நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா source of funds, second வந்து அதோட amount, then proportion to total நம்ம இதான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, then after tax cost percentage அதாவது x. இது வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. weighted cost வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். source of fundல வந்து first வந்து பாத்தீங்க அப்படின்னா equity share capital, அதோட amount நமக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 45,000 கொடுத்திருந்தாங்க இல்லையா. எப்படி proportion கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 45,000 divided by the total. டோட்டல் அப்படின்னு பார்க்கையில நம்மளுக்கு ரீட்டைன் earnings 15,000, preference share capital 10,000, debentures வந்து 30,000. 45,000 plus 15,000 plus 10,000 plus 30,000 is equal to 1 lakh is the total source of fund. அப்போ proportion நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா individual source of fund divided by the total. 45,000 divided by 1 lakh. So 0.45. Retain earnings பாத்தீங்க அப்படின்னா 15,000 divided by 1 lakh 0.15. Preference share capital 10,000 divided by 1 lakh 0.10. Debentures 30,000 divided by 1 lakh 0.30. After tax cost percentage நமக்கு கொடுத்திருந்தாங்க. equity share capital 14%, retain earnings 13%, preference share capital 10%, debentures 8%. அப்போ weighted cost எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த proportion after tax cost மல்டிப்ளை பண்ணா போதும். 0.45 into 14 6.3, 0.15 into 13 1.95, 0.10 into 10 1, 0.30 into 8 2.4. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா அதான் weighted average cost of capital.
கேபிட்டல் 11.65. இது வந்து புக் வேல்யூ வெயிட் வச்சு நம்ம எப்படி ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் மார்க்கெட் வேல்யூ வெயிட். ஸோ மார்க்கெட் வேல்யூ வெயிட் வச்சு நம்ம செக் பண்ணலாம். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தெரியும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நமக்கு 90,000 கொடுத்துருந்தாங்க. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் நமக்கு இதில் இல்லை. ஸோ ப்ரிஃபரன்ஸ் அதனால அதை எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 10,000, டிபென்ச்சர்ஸ் 30,000, டோட்டல் பண்ணச்சில் நமக்கு 1,30,000. ஸோ ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 90,000 டிவைட் பை 1,30,000 0.692. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து 10,000 டிவைட் பை 1,30,000 0.077. டிபென்ச்சர்ஸ் 30,000 டிவைட் பை 1,30,000 0.231. ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் 14%, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 10, டிபென்ச்சர்ஸ் இஸ் 8. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் இன்டு ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட். அப்போ 0.692 இன்டு 14 பார்த்தீங்கன்னா 9.69, 0.077 இன்டு 10 0.77, 0.231 இன்டு 8 1.85. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓவரால் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணிச்சுன்னா 12.31. நான் முதல்ல சொன்னேன் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் ஆர் சுப்பீரியர் than the book value weight. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ப்ராப்ளம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா தப்பாக போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. இப்படி தான் நம்ம ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணோம். ரொம்ப ஈஸி. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி கம்ப்யூட் பண்ணணும், அதே மாதிரி புக் வேல்யூ வெயிட்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ வெயிட்னா என்னங்கிறத பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.